ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் எம்மியான பனானா பேன்கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பனானா வேணும். எங்கள் வீட்டில் செவ்வாழை பழம் தான் இருந்துச்சு, நான் அதை எடுத்துட்டேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. பொதுவாகவே பேன்கேக்னாலே மைதா மாவில் தான் செய்வாங்க. பட் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷன் போகலாங்க, அதுக்காக கோதுமை மாவு எடுத்துருக்கோம். உங்களுக்கு மைதா ஓகேன்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கோங்க. முதல்ல அந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும். ஆக்சுவலாக என்னோடய வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, அதாவது இன்னும் நல்லா பழுக்கலை. ஸோ அதை இப்படி போர்க் வச்சு மசிக்க முடியாதனால மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா கனிஞ்ச பழமாக தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு நல்லா மேஷ் பண்ணிடலாம். மைதாவில் செய்கிறதுக்கும் கோதுமையில் செய்கிறதுக்கும் டேஸ்ட்டில் பெரிய வித்தியாசம் வராது, நல்லா தான் இருக்கும். பட் கோதுமையில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கோதுமையோட வாசம் கொஞ்சம் லைட்டாக வரதான் செய்யும். நீங்கள் மைதாலையும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ வாழைப்பழத்தை நான் மிக்சியில் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதோட மற்ற பொருட்களில் மிக்ஸ் பண்ணணும், என்னென்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா உப்பு இருக்கு இல்லைங்களா, அது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அடுத்து சர்க்கரை சேர்க்கணும். 1லேருந்து 1.5 ஸ்பூன், உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கலாமான்னா அது உங்களோட விருப்பம். நான் வெல்லம் சேர்த்து செஞ்சதில்லை, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் சேர்க்க போகிறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் அதே அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட சேர்த்துக்கலாம். பட் வெண்ணெய் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை கரையணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ட்ராப்ஸ் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, வேணான்னா விட்டுடலாம் நீங்கள். பட் வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு, அதனால தான் வெனிலா எசன்ஸ் சேர்க்கறது. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலை கலந்து தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கலந்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வராது, பால் தான் கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கணும், தண்ணி போலலாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் நம்ம இல்லை மொத்தமான தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு சுற்றி தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதுவும் நீங்கள் பட்டர் தான் போடணுன்னு இல்லை, நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணால் மாற்றிக்கலாம். பட் ஆத்தென்டிக்காக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலலாம் பேன்கேக் செய்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வீட்டில் பட்டர் இருந்ததுனால நானும் ஃபுல்லாகவே பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாவு போட்டுட்டு கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்ச மாவுக்கு 2 பேன்கேக் வந்திருக்கு. ஒருத்தருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரியாக இருக்கும் இது. நம்ம எப்பயும் போல் கோதுமை தோசையாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சரி டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் பட்டர் வச்சுட்டு ஹனி எடுத்து சுற்றி ஊற்றிக்கலாம். ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹனி சேர்த்துக்குவாங்க, அதே நேரம் வந்து மேபிள் சிரப்னு ஒரு சிரப் இருக்குது, அதையும் சேர்த்துப்பாங்க. நம்ம வீட்டில் ஹனி இருக்கும், அதே போதும் இதுக்கு. ஆல்ரெடி நம்ம உள்ளாரையும் சுகர் போட்டிருக்கோம் மாவில், பட் அந்த ஹனியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சுற்றி இருக்க பகுதியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.